சவுக்கு சங்கருக்கு பின்னால் திரிவதை தவிர வேறு வேலை இல்லையா என்று என்றைக்கு நீதிமன்றம் கேட்டுவிட்டதோ இனிமேல் அதை செய்ய மாட்டார்கள். கேவலம். மற்றவர்களெல்லாம் பேசுகிறார்கள் என்றாலும் அவர் இவர்களுடைய ஊழலை ஊடுருவி பார்த்து உள்ளிருந்து வெளியே கொண்டு வந்து விடுகிறார். அவருக்கு ஆட்கள் இருக்கும் போல் இருக்கிறது. ரொம்ப எந்த ஒன்றையும் நுட்பமாக வெளியே கொண்டு வந்து விடுகிறார். அதில் பெரிய அவர்களுக்கு இடையூறாக இருக்கிறது. ஆகவே அவரை ஒவ்வொரு முறையும் கைது செய்கிறார்கள். அவருடைய கையை ஒடித்தார்கள் ஒரு முறை. இப்பொழுது இனிமேல் கைது செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அரசாங்கத்திற்கு சவுக்கு சங்கருக்கு பின்னால் திரிவதை தவிர வேறு வேலை இல்லையா என்று என்றைக்கு நீதிமன்றம் கேட்டுவிட்டதோ இனிமேல் அதை செய்ய மாட்டார்கள். கேவலம். இந்த நாட்டில் இன்னமும் தடா சட்டம் இருக்கிறது, குண்டாஸ் இருக்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் குண்டாஸ் இருக்கிறது என்று சொன்னால் அது ஜனநாயக நாடே இல்லை என்று நான் சொல்லுகிறேன். குண்டாஸ் எதற்காக இருக்க வேண்டும்? எந்த குற்றம் நீ செய்கிறாயோ அந்த பிரிவின் கீழே வழக்கு தொடு. உன்னை அவமதிக்கிறார்கள் என்றால் அவமதிப்பு சட்டம், டிஃபமேஷன் சூட் போடுவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. அரசாங்கம் எப்படி இழிவுபடுத்தப்படுகிறது என்று சொல்லி நீ வழக்கு போட முடியும். எல்லாவற்றுக்கும் பிரிவுகள் இருக்கின்ற போது, சட்டங்கள் இருக்கின்ற போது, அப்படி இல்லாவிட்டால் அதற்கான சட்டங்களை செய்து கொள்வதற்கு உனக்கு சட்டமன்றம் இருக்கின்ற போது, ஒரு காரணமும் இல்லாமல் இந்த அரசாங்கம் ஒரு மனிதனை பிடித்து குண்டாசிலை வைப்பது, அவனை ஓராண்டுக்கு வைத்திருப்பது, 6 மாதத்திற்கு வைத்திருப்பது என்று ஒரு மக்களாட்சி நாட்டில் ஒரு சட்டம் இருக்குமானால் அது மக்களாட்சி நாடே இல்லை என்று நான் சொல்லுகிறேன்.